வணக்கம் நண்பர்களே. இந்த ஏப்ரல் மாதத்தின் முதல் வினாடியே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிகார மாற்றத்திற்கான விதையை விதைக்கப் போகிறது. உங்கள் ராசிநாதன் சூரியன் காலபுருஷ தத்துவப்படி மேச ராசியில் உச்சம் பெறும் இந்த காலகட்டத்தில் உங்கள் உடலில் ஒரு புதிய மின்சாரம் பாய்வதை உங்களால் உணர முடியும். இது வெறும் உற்சாகம் அல்ல, பல வருடங்களாக தேங்கி கிடந்த காரியங்களை முடிப்பதற்கான ஒரு பிரபஞ்ச உந்துதல். ஒரு காட்டில் சிங்கம் கர்ஜித்தால் எப்படி மற்ற விலங்குகள் அமைதியாகி விடுமோ, அதே போல உங்கள் சொல்லுக்கு ஒரு தனி மரியாதை பிறக்கும். நீங்கள் சாதாரணமாக சொல்லும் ஒரு வார்த்தை கூட மற்றவர்களுக்கு ஒரு கட்டளையாகவோ அல்லது ஒரு வேத வாக்காகவோ தோன்றும். அலுவலகத்தில் உங்களை இதுவரை ஒரு சாதாரண ஊழியராக பார்த்தவர்கள் கூட இப்போது ஒரு முக்கியமான முடிவை எடுக்க உங்கள் ஆலோசனையை தேடி வருவார்கள். இது ஏதோ தற்செயலாக நடப்பது அல்ல. உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்று உங்கள் கௌரவத்தை உலகிற்கு பறைசாற்றும் ஒரு தருணம். இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் ஒரு ராஜாவைப் போல செயல்படுங்கள். இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான நிதி உயர்வு உங்களை தேடி வரப்போகிறது. வராத கடன்கள் வாசல் தேடி வரும் என்பதற்கு இணங்க, நீங்கள் எப்போதோ கொடுத்த பணம் அல்லது வராது என்று கைவிட்ட நிலுவைத் தொகைகள் இந்த மாதம் தானாகவே உங்கள் கைக்கு வந்து சேரும். இது உங்கள் பொருளாதார நிலையில் ஒரு மிகப்பெரிய ஸ்திரத்தன்மையை உருவாக்கும். குறிப்பாக ரியல் எஸ்டேட், பங்குச்சந்தை அல்லது தங்கம் போன்ற முதலீடுகளில் நீங்கள் செய்திருந்த முதலீடுகள் இப்போது பன்மடங்கு லாபத்தை தரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும் போது அதை எப்படி சரியாக கையாள வேண்டும் என்ற ஞானமும் உங்களுக்கு பிறக்கும். இந்த மாதம் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு நிதி சார்ந்த முடிவும் உங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு மிகப்பெரிய சொத்தாக மாறும். வீண் செலவுகளை குறைத்து நீண்ட கால முதலீடுகளில் கவனம் செலுத்தினால் இந்த ஏப்ரல் மாதம் உங்களை ஒரு நிஜமான குபேரனாக மாற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் கையில் பணம் புழங்கும் போது உங்கள் முகத்தில் ஒரு தனி தேஜஸ் தானாகவே வந்துவிடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு விஸ்வரூப வளர்ச்சியை தரும் காலமாகும். இதுவரை மந்தமாக இருந்த சந்தை நிலவரம் சிம்மராசியினருக்கு மட்டும் ஒரு சாதகமான திருப்பத்தை ஏற்படுத்தும். புதிய கிளைகளை தொடங்குவது அல்லது உங்கள் தொழிலை நவீனப்படுத்துவது பற்றி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மிகவும் தீர்க்கமாக இருக்கும். போட்டிகள் இருக்கும், ஆனால் அந்த போட்டிகளே உங்களை மெருகேற்றும் உரமாக மாறும். உங்கள் எதிரிகள் உங்களுக்கு எதிராக போடும் திட்டங்கள் யாவும் அவர்களுக்கே வினையாக முடியும். நீங்கள் அமைதியாக உங்கள் வேலையை செய்தாலே போதும், காலம் அவர்களை தண்டிக்கும். குறிப்பாக ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் ஒரு மிகப்பெரிய லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு புதிய பிஸ்னஸ் பார்ட்னர் அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தின் ஒப்பந்தம் உங்கள் கைகூடி வரும். இது உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லாக அமையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். அலுவலகத்தில் நிலவி வந்த அரசியல் சூழ்ச்சிகளை உங்கள் புத்திசாலித்தனத்தால் முறியடிப்பீர்கள். மேலதிகாரிகள் உங்கள் திறமையை உணர்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை வழங்குவார்கள். இது வெறும் பதவி உயர்வு மட்டுமல்ல, உங்கள் இமேஜை உயர்த்தும் ஒரு அங்கீகாரம். இதுவரை நீங்கள் செய்த கடின உழைப்புக்கு இப்போதுதான் சரியான பலன் கிடைக்கப் போகிறது. உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்கள் வெற்றியை பார்த்து வியப்பார்கள். அதே சமயம் உங்கள் கீழே பணிபுரிபவர்களுக்கு நீங்கள் ஒரு சிறந்த வழிகாட்டியாக திகழ்வீர்கள். உங்கள் நிர்வாக திறமை இந்த மாதம் உச்சத்தில் இருக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு வித்திடும் என்பதால் நிர்வாகம் உங்களை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக பார்க்கும். வேலையில் இடமாற்றம் அல்லது வேறு ஒரு நல்ல நிறுவனத்திற்கு மாறும் முயற்சிகள் இந்த மாதம் வெற்றிகரமாக முடியும். குடும்ப உறவுகளை பொறுத்தவரை இந்த மாதம்
ஒரு வசந்த காலத்தைப் போல அமையப் போகிறது. கணவன் மனைவி இடையே இருந்த அந்த ஒரு மெல்லிய இடைவெளி மறைந்து பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகும். விட்டு கொடுத்து போகிறவர்கள் கெட்டு போவதில்லை என்பதற்கு உதாரணமாக நீங்கள் திகழ்வீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு உங்களுக்கு ஒரு கோட்டையைப் போல பாதுகாப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது குறித்த திட்டமிடல்கள் வெற்றிகரமாக அமையும். குறிப்பாக திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு தகுந்த வரன் அமையும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவினர்கள் மீண்டும் ஒன்று சேருவார்கள். உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் சிரிப்பும் நிறைந்திருக்கும். உங்கள் பிள்ளைகளின் கல்வி அல்லது வேலைவாய்ப்பு தொடர்பான நற்செய்திகள் உங்கள் காதுக்கு வந்து சேரும். அது உங்கள் மனதிற்கு ஒரு நிம்மதியை தரும். அடுத்ததாக சிம்மராசி நேயர்களே, உங்கள் 9ஆம் இடத்தில் ராசிநாதன் உச்சம் பெறுவது என்பது பாக்கியஸ்தானம் பலப்படுவதை குறிக்கிறது. தந்தை வழி உறவுகள் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஆதரவு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை உங்கள் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தால் இந்த ஏப்ரல் மாதம் அவை பனியைப் போல விலகிவிடும். பிதுர் சொத்துக்கள் அல்லது தந்தை வழி உயில் தொடர்பான சிக்கல்கள் உங்களுக்கு சாதகமாக தீரும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்கள் தலைக்கு மேல் ஒரு கவசத்தை போல நின்று உங்களை காக்கும். நீங்கள் செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் ஒரு தெய்வீக துணை இருப்பதை இந்த மாதம் உங்களால் ஆழமாக உணர முடியும். உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது உங்கள் ஆத்ம பலத்தை இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். வெளிநாடு செல்லும் யோகம் இந்த மாதம் மிக வலுவாக இருக்கிறது. விசா நேர்காணல்கள், வெளிநாட்டு வேலைக்கான விண்ணப்பங்கள் அல்லது உயர்கல்விக்காக அப்ளை செய்திருப்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தின் 2ஆம் பாதியில் நல்ல செய்திகள் தேடி வரும். இதுவரை இருந்த தடைகள் யாவும் அகன்று கடல் தாண்டி சென்று பொருளீட்டும் உங்கள் கனவு நனவாகும். புதிய கலாச்சாரங்கள், புதிய மனிதர்கள் மற்றும் புதிய மொழிகளை பழகும் வாய்ப்பு உங்கள் அறிவை விரிவுபடுத்தும். நீங்கள் எடுக்கும் இந்த வெளிநாட்டு பயணம் உங்கள் வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தும். அங்கு உங்களுக்கு கிடைக்கும் புதிய நண்பர்கள் உங்கள் தொழிலுக்கு நீண்ட காலத்திற்கு பயனுள்ளதாக இருப்பார்கள். மாணவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சவால் நிறைந்த ஆனால் வெற்றிகரமான மாதமாக இருக்கும். தேர்வு முடிவுகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும். சிம்மராசி மாணவர்களின் ஞாபக சக்தி மற்றும் கிரகிக்கும் திறன் இந்த மாதம் மிக உயர்வாக இருக்கும். கடினமான பாடங்களை கூட எளிதாக புரிந்து கொண்டு வெற்றி பெறுவார்கள். ஆராய்ச்சி துறையில் இருக்கும் மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் புகழடைவார்கள். உங்கள் ஆசிரியர்கள் மற்றும் வழிகாட்டிகளின் பாராட்டு உங்கள் தன்னம்பிக்கையை விண்ணை முட்டச் செய்யும். விளையாட்டில் ஆர்வம் கொண்ட சிம்மராசி மாணவர்கள் மாநில அல்லது தேசிய அளவிலான போட்டிகளில் பதக்கங்களை வெல்லும் வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது. சொத்து வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான விஷயங்களில் இந்த மாதம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயம் லாபகரமாகவும் இருக்கும். ஒரு பழைய வீட்டை விற்று புதிய நவீன வசதிகள் கொண்ட வீட்டை வாங்கும் முயற்சியில் நீங்கள் இறங்கலாம். நிலம் தொடர்பான சட்ட சிக்கல்கள் இருந்தால் அவை இந்த மாதம் ஒரு முடிவுக்கு வரும். பத்திரப்பதிவுகள் அல்லது வில்லங்க சான்றிதழ் தொடர்பான வேலைகள் தங்கு தடையின்றி நடக்கும். நீங்கள் வாங்கும் புதிய இடம் உங்கள் ராசிக்கு ஒரு அதிர்ஷ்ட இடமாக அமையும். அந்த இடத்தில் நீங்கள் கால் வைக்கும் போதே ஒரு பாசிட்டிவ் வைப் இருப்பதை உங்களால் உணர முடியும். கட்டுமானத் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ப்ராஜெக்டுகள் மிக எளிதாக கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த ஏப்ரல் மாத வெயில் உங்கள் ராசிக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகளை தரக்கூடும். குறிப்பாக
கண்ணெரிச்சல், வயிற்றுப்போக்கு அல்லது உடல் சூடு போன்ற பிரச்சனைகள் வரலாம். ஆனால் சிம்ம ராசியினரின் இயல்பான நோய் எதிர்ப்பு சக்தி அதை எளிதாக முறியடித்துவிடும். சரியான உணவு முறையும் அதிகப்படியான நீர் அருந்துவதும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது உங்கள் ராசிநாதனின் அருளை நேரடியாக பெற்றுத்தரும். மன அழுத்தத்தை குறைக்க யோகா அல்லது தியானம் செய்வது உங்கள் சிந்தனையில் ஒரு தெளிவை கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்த ஒரு நாள்பட்ட வியாதி இந்த மாதம் சரியான மருத்துவத்தின் மூலம் குணமாகத் தொடங்கும். ஆன்மீக ரீதியாக நீங்கள் இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய முதிர்ச்சியை அடைவீர்கள். வெறும் சடங்குகளை தாண்டி பிரபஞ்சத்தின் ரகசியங்களை அறியும் ஆர்வம் உங்களுக்கு பிறக்கும். ஒரு ஞானியின் தரிசனம் அல்லது ஒரு ஆன்மீக நூலின் வாசிப்பு உங்கள் வாழ்க்கை பார்வையை மாற்றியமைக்கும். தான தர்மங்கள் செய்வதில் உங்கள் கரம் நீண்டிருக்கும். நாம் கொடுப்பது நமக்கு திரும்ப வரும் என்ற பிரபஞ்ச விதியை நீங்கள் ஆழமாக நம்புவீர்கள். கோயில் திருப்பணிகளில் ஈடுபடுவது அல்லது ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுவது போன்ற காரியங்கள் உங்களுக்கு ஒரு மனநிறைவை தரும். இந்த நற்செயல்கள் உங்கள் வரும் காலத்தை சந்தோஷமாக மாற்றும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். பழைய விற்பனை முறைகளை மாற்றிவிட்டு ஆன்லைன் பிஸ்னஸ் அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போன்ற நவீன முறைகளில் உங்கள் கவனத்தை திருப்புவீர்கள். இது உங்கள் வாடிக்கையாளர் வட்டத்தை உலகளவில் விரிவுபடுத்தும். உங்கள் பிராண்ட் மதிப்பு சந்தையில் உயரும். சிம்ம ராசியினரின் தலைமைத்துவ பண்பு உங்கள் ஊழியர்களை சிறப்பாக வேலை செய்ய தூண்டும். ஒரு மிகப்பெரிய ஆர்டர் அல்லது ஒப்பந்தம் உங்கள் கையில் சிக்கும்போது உங்கள் பொறுமைக்கு கிடைத்த வெற்றியாக அது அமையும். நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு பிஸ்னஸ் கூட இந்த ஏப்ரல் மாதத்தில் லாப பாதைக்கு திரும்பும். அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றுத்தரும். மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். மேலிடத்தின் ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்கள் பேச்சாற்றல் மக்களை கட்டி போடும். ஒரு முக்கியமான கூட்டத்திலோ அல்லது மேடையிலோ நீங்கள் பேசும் பேச்சு பலரின் கவனத்தை ஈர்க்கும். புதிய பதவிகள் அல்லது பொறுப்புகள் உங்களை தேடி வரும். எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களை உங்கள் செயலால் முறியடிப்பீர்கள். ஒரு நீண்டகால திட்டத்தை செயல்படுத்த இந்த ஏப்ரல் மாதம் ஒரு அடித்தளமாக அமையும். மக்களுக்காக நீங்கள் செய்யும் நற்பணிகள் உங்களை ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக மாற்றும். கலைத்துறையில் இருக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். சினிமா, இசை, ஓவியம் அல்லது எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் படைப்புகள் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். விருதுகள் மற்றும் கௌரவங்கள் உங்களை தேடி வரும். நிதி நிலைமை சீராகும் என்பதால் புதிய முதலீடுகளை கலைத்துறையில் செய்வீர்கள். உங்கள் கற்பனை திறன் இந்த மாதம் எல்லைகளை கடந்து செயல்படும். ஒரு புதிய படம் அல்லது ஆல்பம் வெளியீடு உங்களுக்கு பெரும் புகழை தேடித்தரும். உங்கள் ரசிகர் பட்டாளம் பல மடங்கு பெருகும். நிர்வாக திறமை சிம்ம ராசிக்கு கைவந்த கலை. இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் மேலாண்மை திறன் அலுவலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். சிக்கலான பிரச்சனைகளை சுலபமாக தீர்ப்பீர்கள். மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலைகளை நீங்கள் முன்னின்று முடிப்பீர்கள். இது உங்கள் ஆளுமையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து செயலில் மட்டும் கவனம் செலுத்துவீர்கள். நேர மேலாண்மை செய்வதில் நீங்கள் ஒரு கில்லாடியாக மாறுவீர்கள். இது உங்கள் வேலையை சரியான நேரத்தில் முடிக்க உதவும். வாகன யோகம் இந்த மாதம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. புதிய கார் அல்லது பைக் வாங்க திட்டமிட்டிருப்பவர்களுக்கு இதுவே சரியான சமயம். நீங்கள் வாங்கும் வாகனத்தின் நிறம் மற்றும் எண் கூட உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருவதாக அமையும். பழைய வாகனங்களை விற்று புதிய மாடல் வாகனங்களுக்கு மாறுவீர்கள்.
வாகன பராமரிப்பு செலவுகள் குறையும். நீண்ட தூர பயணங்கள் உங்கள் வாகனத்தில் மேற்கொள்ளும்போது அது ஒரு இன்ப சுற்றுலாவாக அமையும். ஓட்டுநர் உரிமம் அல்லது வாகன ஆவணங்கள் தொடர்பான சிக்கல்கள் இருந்தால் அவை இந்த மாதம் எளிதாக தீரும். நண்பர்கள் வட்டத்தில் உங்கள் மதிப்பு கூடும். ஆபத்தில் உதவும் நண்பராக நீங்கள் திகழ்வீர்கள். உங்கள் நண்பர்கள் மூலம் ஒரு முக்கியமான தொழில் ரகசியம் அல்லது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை வந்து சேரும். பழைய பள்ளி அல்லது கல்லூரி நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுப்பார்கள். சமூக வலைத்தளங்களில் உங்கள் கருத்துக்கள் பலரின் ஆதரவை பெறும். ஒரு நண்பரின் திருமணத்தையோ அல்லது விசேஷத்தையோ முன்னின்று நடத்துவீர்கள். உங்கள் நட்பு வட்டம் மிக தூய்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும். பூர்வீக சொத்து விவகாரங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக அமையும். நீண்ட நாட்களாக பங்காளிகளுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி சொத்துக்கள் முறையாக பிரிக்கப்படும். ஒரு பழைய வீட்டை புதுப்பிக்கும் வேலைகளில் இறங்குவீர்கள். உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு பாத யாத்திரை செல்வது அல்லது விசேஷ பூஜைகள் செய்வது உங்களுக்கு மன நிம்மதியை தரும். முன்னோர்கள் விட்டு சென்ற பாரம்பரிய தொழிலை தொடங்கும் எண்ணம் இருந்தால் அதை இந்த மாதம் செயல்படுத்தலாம். அது உங்களுக்கு பெரும் புகழையும் லாபத்தையும் தேடித்தரும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். தகுந்த வரன் அமையும். நிச்சயதார்த்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரும். சிம்ம ராசி இளைய தலைமுறையினருக்கு காதல் கைகூடும். பெற்றோர்களின் சம்மதத்துடன் உங்கள் காதல் திருமணத்தில் முடியும். ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு தாம்பத்தியம் இனிமையாக இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சிறு முன்னேற்றம் ஏற்படும். அவர்களுடன் சேர்ந்து ஒரு புனித பயணம் அல்லது சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள். இது உங்கள் பந்தத்தை இன்னும் பலப்படுத்தும். பங்குச்சந்தையில் முதலீடு செய்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் காத்திருக்கிறது. நிபுணர்களின் ஆலோசனையை பெற்று நீங்கள் முதலீடு செய்யும் பங்குகள் பல மடங்கு உயரும். பேராசைப்படாமல் சரியான லாபத்தில் வெளியேறுவது உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை தரும். ரியல் எஸ்டேட் பங்குகள் அல்லது ஐடி நிறுவன பங்குகள் உங்களுக்கு கூடுதல் லாபத்தை தரும். பழைய நஷ்டங்களை ஈடுகட்டும் அளவிற்கு இந்த ஏப்ரல் மாதத்தின் கிரக அமைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். நிதி ஆலோசகர்களின் ஆலோசனை உங்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்டும். புகழ் மற்றும் செல்வாக்கு உச்சத்தை எட்டும். மக்கள் உங்களை பின்தொடருவார்கள். உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். வரலாற்று சாதனை படைக்கும் காரியங்களை செய்வீர்கள். சமூகத்தில் உங்கள் பெயர் சொல்லும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அறக்கட்டளை அல்லது தொண்டு நிறுவனத்தை தொடங்குவீர்கள். உங்கள் பெயருக்கு களங்கம் விளைவிக்க நினைப்பவர்கள் கூட உங்கள் நேர்மையை கண்டு பின்வாங்குவார்கள். நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கிடைக்கும். பொறாமை கொண்டவர்களிடமிருந்து விலகி இருங்கள். உங்கள் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்த முயலலாம். ஆனால் உங்கள் ராசிநாதன் சூரியனின் ஒளிக்கு முன்னால் இருள் நிற்க முடியாது. நீங்கள் நேர்மையாக இருக்கும் வரை உங்களை யாரும் அசைக்க முடியாது. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துவிட்டு உங்கள் இலக்கில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். யாரையும் குறைவாக எடை போடாதீர்கள். அதே சமயம் யாரையும் அளவுக்கு அதிகமாக நம்பிவிடாதீர்கள். உங்கள் ரகசியங்களை உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்வதுதான் இந்த மாதம் உங்களுக்கு பாதுகாப்பு. உடல் உழைப்பு இந்த மாதம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதன் பலன் இரட்டிப்பாக கிடைக்கும். சோர்வடையாமல் உழைத்தால் இலக்கை எளிதாக அடையலாம். உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் சமூகத்தில் கிடைக்கும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு மணி நேர உழைப்பும் ஒரு வைரக்கல்லாக மாறும். உங்கள் உடல் வலிமை உங்கள் மன வலிமையை பிரதிபலிக்கும்.
விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பயிற்சி காலம். நீங்கள் எடுக்கும் முயற்சி எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு அவசியம். சிம்ம ராசியினருக்கு காரமான உணவுகள் பிடிக்கும். ஆனால் இந்த வெயில் காலத்தில் அதை குறைத்துக் கொள்வது நலம். பழச்சாறுகள் மற்றும் காய்கறிகளை அதிகம் சேர்த்துக் கொள்ளுங்கள். இது உங்கள் தோலில் ஒரு மினுமினுப்பை ஏற்படுத்தும். நீங்கள் ஒரு அழகான தோற்றத்தை பெற இது உதவும். இரவு நேர உணவை லேசாக வைத்துக் கொள்வது உங்கள் தூக்கத்தை ஆழ்ந்ததாக மாற்றும். ஆரோக்கியமான உடலில்தான் ஆரோக்கியமான மனம் இருக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள். ஆடை மற்றும் ஆபரண சேர்க்கை உண்டாகும். சிம்ம ராசி பெண்களுக்கு பிடித்தமான தங்கம் மற்றும் வைர நகைகள் வாங்கும் யோகம் இருக்கிறது. உங்கள் தோற்றத்தை பொலிவாக்கிக் கொள்வீர்கள். நவீன உடைகள் மற்றும் அலங்கார பொருட்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். இது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஒரு விசேஷமான விழாவிற்கு நீங்கள் செல்லும்போது மற்றவர்கள் பார்வை உங்கள் மீதே இருக்கும். உங்கள் ஆடம்பரமான ஆனால் நேர்த்தியான உடை பலரின் பாராட்டுகளை பெறும். முதலீடுகள் மூலம் வரும் வருமானம் அதிகரிக்கும். நிரந்தர வைப்பு நிதி அல்லது நிலம் போன்றவற்றில் முதலீடு செய்த பணம் நல்ல லாபத்தை தரும். உங்கள் நிதி நிலைமை மிகவும் வலுவாக இருக்கும். கடன்களை அடைத்துவிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். சேமிப்பு பழக்கம் உங்கள் எதிர்காலத்திற்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கும். உங்கள் பிள்ளைகளின் பெயரில் ஒரு நல்ல முதலீட்டை செய்வீர்கள். இது அவர்களின் உயர்கல்விக்கு உதவியாக இருக்கும். ரகசியங்களை காப்பது அவசியம். உங்கள் தொழில் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான முக்கியமான விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். இது உங்களுக்கு பிற்காலத்தில் சிக்கல்களை தவிர்க்க உதவும். உங்கள் ஐடியாக்கள் திருடு போக வாய்ப்பு இருக்கிறது. எனவே செயல் வடிவம் கொடுக்கும் வரை அதை ரகசியமாக வைத்திருங்கள். உங்கள் டைரியில் உங்கள் திட்டங்களை எழுதி வைப்பது உங்கள் சிந்தனைக்கு ஒரு ஒழுக்கத்தை தரும். மௌனம் பல நேரங்களில் ஒரு சிறந்த ஆயுதமாக செயல்படும். மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும். இது உங்களுக்கு தேவையற்ற நிதி நெருக்கடிகளை உருவாக்கலாம். எச்சரிக்கையுடன் இருப்பது உங்கள் பொருளாதார பாதுகாப்பிற்கு நல்லது. யாராவது பணம் கேட்டால் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். ஆனால் திருப்பி வரும் என்று எதிர்பார்க்காதீர்கள். உங்கள் நேர்மை மற்றவர்களால் பயன்படுத்தி கொள்ளப்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். சட்ட சிக்கல்களில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது உங்கள் குடும்பத்திற்கு நல்லது. பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு புத்துணர்ச்சி தரும். அவர்கள் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கலாம். பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும். ஒரு பழைய காதலி அல்லது காதலனை தற்செயலாக சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படலாம். அது உங்கள் மனதிற்கு ஒரு மெல்லிய உணர்வை தரும். ஆனால் உங்கள் நிகழ்கால வாழ்க்கையில் கவனம் செலுத்துவதுதான் புத்திசாலித்தனம். நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு சுற்றுலா செல்வது உங்கள் மனதிற்கு ஒரு ரீசார்ஜ் போல இருக்கும். நிர்வாக சீர்திருத்தங்களை மேற்கொள்வீர்கள். உங்கள் அலுவலகம் அல்லது வீட்டில் சில மாற்றங்களை செய்வீர்கள். வாஸ்து ரீதியான மாற்றங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கும். பழைய பொருட்களை அப்புறப்படுத்திவிட்டு புதிய நவீன சாதனங்களை வாங்குவீர்கள். இது உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். ஒரு ஒழுங்கான சூழல் உங்கள் வேலையில் ஒரு வேகத்தை கொடுக்கும். உங்கள் மேசையை சுத்தமாக வைத்திருப்பது உங்கள் மனதிற்கு தெளிவை தரும். வாரிசுகளின் முன்னேற்றம் பெருமை தரும். உங்கள் பிள்ளைகள் கல்வி அல்லது விளையாட்டில் சாதனை படைப்பார்கள். அவர்கள் மூலம் உங்கள் குடும்பத்திற்கு புகழ் கிடைக்கும். அவர்களின் எதிர்காலத்திற்கான அடித்தளம் இந்த மாதம் போடப்படும்.
பிள்ளைகளின் விருப்பத்தை அறிந்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பீர்கள். அவர்களின் புத்திசாலித்தனம் உங்களை வியக்க வைக்கும். ஒரு தந்தையாக அல்லது தாயாக நீங்கள் பெருமைப்படும் தருணங்கள் இந்த மாதம் அதிகம். முயற்சிகள் அனைத்தும் பலன் தரும். எதை தொடங்கினாலும் அதில் ஒரு வெற்றி இருக்கும். உங்கள் விடாமுயற்சி உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்றும். சவால்களைக் கண்டு அஞ்சாமல் முன்னேறுவீர்கள். உங்கள் தைரியம் மற்றவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக திகழ்வீர்கள். உங்கள் வாழ்க்கை பாதையில் வரும் கற்களை கொண்டு நீங்கள் ஒரு கோட்டையை கட்டுவீர்கள். உங்கள் வெற்றி பயணம் தங்கு தடையின்றி தொடரும். அரசு தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக கனவு கண்ட அரசு வேலை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நேர்மையான முறையில் உங்கள் இலக்கை அடைவீர்கள். இது உங்கள் குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கும். அரசு ரீதியான உரிமங்கள், லைசன்ஸ் அல்லது பெர்மிட் தொடர்பான வேலைகள் இந்த மாதம் முடியும். அரசு அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். நீங்கள் ஒரு நேர்மையான அதிகாரியாக பணிபுரியும் காலம் வெகு தொலைவில் இல்லை. விளையாட்டு வீரர்களுக்கு பொற்காலம். போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்களை வெல்வீர்கள். உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். பயிற்சிகளை தீவிரப்படுத்தினால் தேசிய அளவில் புகழ் பெறலாம். உங்கள் பயிற்சியாளர் உங்கள் மீதான நம்பிக்கையை தாராளமாக வைப்பார். காயங்களிலிருந்து குணமடைந்து முழு வேகத்துடன் களமிறங்குவீர்கள். உங்கள் விடாமுயற்சி உங்களை ஒரு சாம்பியனாக மாற்றும். தன்னலமற்ற சேவை உங்களுக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்கும். ஆதரவற்றவர்களுக்கு உதவுவது, கல்விக்கு நிதி வழங்குவது போன்ற காரியங்களில் ஈடுபடுவீர்கள். இது உங்களுக்கு ஒரு தெய்வீக பலத்தை கொடுக்கும். நீங்கள் செய்யும் இந்த தர்மம் உங்களை எல்லா தீமைகளிலிருந்தும் காக்கும். உங்கள் பெயரில் ஒரு சிறிய அறக்கட்டளையை தொடங்கும் எண்ணம் வரும். மற்றவர்களின் கண்ணீரை துடைப்பதில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி காண்பீர்கள். எதிர்கால திட்டமிடல் வலுவாக இருக்கும். அடுத்த 5 அல்லது 10 ஆண்டுகளுக்கான உங்கள் இலக்குகளை இந்த மாதம் தீர்மானிப்பீர்கள். உங்கள் திட்டங்கள் அனைத்தும் கச்சிதமாக நிறைவேறும். ஒரு தெளிவான நோக்குடன் உங்கள் பயணத்தை தொடங்குவீர்கள். உங்கள் கனவுகள் நனவாக தொடங்கும். உங்கள் இலக்கை அடைய தேவையான அனைத்து ஆதாரங்களும் உங்களை தேடி வரும். உங்கள் திட்டமிடல் ஒரு மாஸ்டர் பிளான் போல இருக்கும். நிம்மதியான உறக்கம் இந்த மாதம் சாத்தியப்படும். கவலைகள் அனைத்தும் தேர்ந்து நிம்மதியாக தூங்குவீர்கள். இது உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை சீராக வைத்திருக்க உதவும். ஒரு தெளிவான மனநிலை உங்களுக்கு பிறக்கும். அதிகாலை எழுந்து வேலை செய்வது உங்கள் உற்பத்தி திறனை அதிகரிக்கும். உங்கள் கனவுகள் கூட உங்களுக்கு ஒரு வழிகாட்டியைப் போல சில செய்திகளை சொல்லும். ஆழ்ந்த நித்திரை உங்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கும். கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். வருமானம் அதிகரிப்பதால் கடன்களை அடைக்க தொடங்குவீர்கள். தேவையற்ற செலவுகளை குறைத்து சேமிப்பில் கவனம் செலுத்துவீர்கள். இது உங்கள் எதிர்காலத்திற்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கும். வங்கி லோன்கள் எளிதாக கிடைக்கும். பழைய நகைகளை மீட்டு வருவீர்கள். உங்கள் பொருளாதார சுதந்திரம் உங்களை ஒரு நிம்மதியான மனிதனாக மாற்றும். விவசாயிகளுக்கு இந்த மாதம் நல்ல பலன்கள் கிடைக்கும். விளைச்சல் அமோகமாக இருக்கும். சந்தையில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயத்தில் புரட்சி செய்வீர்கள். கால்நடை வளர்ப்பிலும் லாபம் பெருகும். இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் காட்டுவீர்கள். மண் வளம் கூடும். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்கள் கைகளில் கிடைக்கும். தொழில்நுட்ப துறையில் இருப்பவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் புகழ் கிடைக்கும். மென்பொருள் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ப்ராஜெக்டுகள் கிடைக்கும்.
உங்கள் அறிவுத்திறன் உலகிற்கு பறைசாற்றப்படும். ஏஐ போன்ற நவீன தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வீர்கள். உங்கள் செயலிகள் அல்லது மென்பொருட்கள் சந்தையில் பெரும் வரவேற்பை பெறும். ஒரு தொழில்நுட்ப வல்லுநராக நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த கோர்ட் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். அநீதிக்கு எதிராக போராடி வெற்றி பெறுவீர்கள். இது உங்கள் மனதிற்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். உங்கள் பக்கம் நியாயம் இருப்பதால் சட்டத்தின் துணையும் உங்களுக்கு கிடைக்கும். எதிரிகள் பின்வாங்குவார்கள். ஒரு பெரிய சட்ட போராட்டம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புடன் முடியும். சமூக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு உதவுவதில் மகிழ்ச்சி காண்பீர்கள். பொதுநலன் கருதி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெறும். ஒரு சமூக போராளியாக நீங்கள் உருவெடுப்பீர்கள். சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு அல்லது சமூக நீதி தொடர்பான காரியங்களில் முன்னின்று செயல்படுவீர்கள். உங்கள் சேவை சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நிதானம் இந்த மாதம் மிக முக்கியம். உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். ஒவ்வொரு அடியையும் யோசித்து வைத்தால் வெற்றிக்கனியை எளிதாக பறிக்கலாம். உங்கள் பொறுமை உங்களுக்கு பெரும் புகழை தேடித்தரும். அவசரம் ஆபத்தை ஏற்படுத்தும். நிதானமான பேச்சும் நிதானமான செயலும் உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்றும். பொறுத்தார் பூமியாழ்வார் என்பது உங்களுக்கு பொருந்தும். தகவல் தொடர்பு சாதகமாக அமையும். நீங்கள் சொல்ல வரும் விஷயத்தை மற்றவர்களுக்கு தெளிவாக எடுத்துரைப்பீர்கள். உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும். நேர்காணல்களில் வெற்றி பெறுவீர்கள். யூடியூப் அல்லது போட்காஸ்ட் போன்ற சமூக ஊடகங்கள் மூலம் உங்கள் கருத்துக்களை பகிர இது சரியான நேரம். உங்கள் குரலுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் உருவாகும். புதிய நண்பர்களின் சேர்க்கை உண்டாகும். அவர்கள் மூலம் உங்கள் தொழிலுக்கோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கைக்கோ தேவையான உதவிகள் கிடைக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். ஒரு முக்கிய புள்ளியின் அறிமுகம் உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடும். நீங்கள் ஒரு புதிய கிளப் அல்லது சங்கத்தில் உறுப்பினராக சேருவீர்கள். நிர்வாக சீர்திருத்தங்கள் பலன் தரும். உங்கள் கீழ் வேலை செய்பவர்களுக்கு சரியான ஊக்கத்தை கொடுத்து வேலையை வாங்குவீர்கள். இது உங்கள் நிறுவனத்தின் வளர்ச்சியை பல மடங்கு அதிகரிக்கும். ஒரு சிறந்த மேலாளராக நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள். பழைய ஃபைல்கள் அல்லது வேலைகளை முடித்துவிட்டு புதிய உற்சாகத்துடன் தொடங்குவீர்கள். வாரிசுகளின் திருமண யோகம் கைகூடி வரும். அவர்களுக்கு நல்ல இடத்தில் வரன் அமையும். திருமண செலவுகளுக்கு தேவையான நிதி வசதி தானாகவே சேரும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் குடும்பத்தின் கௌரவம் கூடும். ஒரு அழகான இல்லற வாழ்க்கை உங்கள் பிள்ளைகளுக்கு தொடங்கும். நீங்கள் ஒரு சிறந்த பெற்றோராக பெருமைப்படுவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும். எதை தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம் வரும் அளவிற்கு பல வாய்ப்புகள் வரும். உங்கள் மனசாட்சியை கேட்டு சரியான முடிவை எடுங்கள். அந்த முடிவு உங்கள் வாழ்க்கையை ஒரு பொற்காலத்திற்கு அழைத்து செல்லும். உங்கள் எதிர்காலம் உங்கள் கைகளில் இருக்கிறது. தன்னம்பிக்கை இந்த மாதம் மிக உயர்வாக இருக்கும். எதையும் சாதிக்க முடியும் என்ற மன உறுதி உங்களுக்கு பிறக்கும். தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேறுவீர்கள். உங்கள் துணிச்சலான முடிவுகள் உங்களுக்கு பெரும் வெற்றியை தேடித்தரும். நீங்கள் ஒரு சாதனையாளராக உருவெடுப்பீர்கள். வெற்றி உங்களை தேடி வரும். இந்த ஏப்ரல் மாதம் சிம்ம ராசிக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாதமாக அமையும். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். ராஜயோகம் உங்கள் கதவை தட்டுகிறது. சிங்கம் கர்ஜிக்கப் போகிறது. உலகம் அதை வியந்து பார்க்க போகிறது. நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். பார்த்தீங்களா சிம்மராசி சிங்கங்களே, இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படி காத்திருக்குன்னு.
இது வெறும் ராசி பலன் இல்லை. இது உங்களோட வெற்றி பயணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை ஒரு தட்டு தட்டி விடுங்க. இது உங்களுக்கான சிம்மக்கோட்டை. இன்னும் நிறைய மாசான ரகசியங்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை அதிர விடுங்க. சிம்ம ராசியோட இந்த ராஜயோகத்தை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் ஜெயிக்க வைங்க. அடுத்த அதிரடியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உழைப்பே உயர்வு, அதுவே சிம்மத்தின் பலம். நன்றி, வணக்கம்.